புதுக்கோட்டையோடு சொல்லுங்க மாமா சொல்லுங்க. நல்லா பண்ணுங்க. நீங்க நல்லாவே செய்றீங்க. நல்லா பேசுங்க. நானும் நிறைய பேர் ஆர்டர் வச்சிருக்கேங்க. நல்லா ஆடுறீங்க. நீங்களும் நல்லா தான் ஆடுறீங்க. நல்லா பாடுறீங்க. நல்லாவே பாடுறீங்க. உங்களுக்கு டீ கொடுங்க மாமா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுங்க. நான் ஒரு பால் சாப்பிடலாம். நான் எப்படிங்க பால் நீங்க வாங்க உள்ள உங்களுக்கு பால் வச்சிருக்கேன். நான் அங்க பால் சாப்பிடுறேன். நீங்க டிகாசத்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு டீ உள்ள வச்சிருக்கேன். அது தான் அதான் நான் சொல்றேன். சரி. அதனால இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? எனக்கா? இல்லங்க. நிஜமா? இல்லங்க. எனக்கு கல்யாணம் ஆகல. உங்களுக்கு ஆயிருச்சா? எனக்கு கல்யாணம் ஆகல. உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க. உங்களுக்கு வயசு வந்து எனக்கு ஒரு வாட்டி தான் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் 50 தடவை ஆகுது. அது ஆகுது. உனக்கு கல்யாணம் ஆகல. யார் உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காரு? என் பிறந்தவங்க படிச்சாங்க. சரிங்க. உனக்கு கல்யாணம் ஆகல. இல்லங்க. எனக்கு கல்யாணம் ஆகல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏங்க உங்களை பார்க்கும்போது எனக்கும் அப்படியே சும்மா காதலையே பண்ணணும் போல இருக்கு. எவனோ காதலே பண்ணிருக்கான் போல இருக்கு. அதான் வீங்கி அதனால தான் இல்ல அந்த புள்ள சிடிச்சின்னு போட்டுட்டு வரும்போது இல்லங்க. நீ காதல் பண்ணணும் போல இருந்துச்சு. காதல் பண்ணணும். ஆமாங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐ லவ் யூ. ஆமா கல்யாணம் பண்ண போறீங்க. கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு கைய விட போறேன். கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவேன்? அது அப்பவே அவுந்து போச்சு. கல்யாணம் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? குடும்பம் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் உன்னை வச்சுக்கிட்டு குடும்பம் பண்ண போறீங்க. நானும் மனசார உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுவோமா? இன்னும் கொஞ்சம் கிட்ட இன்னும் கொஞ்சமா எட்டலமா உனக்கு 10 நான் 10 ரூபாய்க்கா போக முடியும்? நான் கிட்ட வரும்போது பயமா இருக்கு. சரி முதல்ல வா நல்லா இருக்கு. நல்லா பிடிச்சிக்க. நான் சொல்ற மாதிரியே பிடிச்சிக்க. உனக்கு இப்ப ஆச்சி ஏங்க நான் இடுப்ப பிடிக்கும் போது அவர் தும்முறாரு. அதனால நான் இடுப்ப பிடிக்க மாட்டேன். ஆமா இடுப்ப பிடிக்கும் போது அவர் தும்முறாரு. நீ இடுப்ப பிடிக்காத ஒரு சுத்தி புடிங்க. வா நல்லா இருக்க பிடிச்சிக்க. நல்லா போட்டு பிடிச்சிக்க. இந்த புடி நான் சரி பண்ணிக்கிறேன். இந்த புடி இருப்பாரு. இந்த புடி மட்டும் உருவக்கூடாது. வரி சொல்றேன். இந்த புடி மட்டும் உருவக்கூடாது. ஏன் தெரியுமா? இது உருவுச்சுன்னா இது உருவிட்டு போயிடும். பாருங்க கட்டி பிடிக்க சொல்றீங்க. கட்டி பிடிச்சா கீழே வேற இடிக்குது. நான் எப்படி தாண்டி வந்து கட்டி பிடிக்க முடியும்? பேசாம இனிமே இடிக்காம பாத்துக்கணும். அதனால பண்ணுவோமா? பண்ணலாமா? இப்ப பண்ணலாம். இந்த மௌனம் என்ன மாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன
நினைத்து கொடுப்பான அந்த மங்கை இவள் என்னை